ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நான் செய்ய போகிற உப்பு கஞ்சி அல்லாட்டிக்கு கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் யாருக்கும் சோம் இல்லை, உங்களுக்கு சத்து இல்லை, தொண்டை விலங்கியல, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதில் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் இந்த கஞ்சியை காய்ச்சி இதை குடிக்க கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் தென்பாக இருக்கும். ஸோ இந்த உப்பு கஞ்சி எப்படி காய்ச்சுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அடுப்பை ஹை ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். இந்த தண்ணி இப்போ கொதிச்சு கொண்டு வருது. இதில் 200 கிராம் சோப்பு பச்சரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 200 கிராம் சோப்பு பச்சரிசி அந்த தண்ணியோட போடுங்க. இதில் 5 உள்ளி எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் ஒரு 6 கிராம் உள்ளி இருக்குது. இந்த உள்ளியையும் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு இருக்குது. இந்த உப்பையும் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நல்லா அவிய விடணும். அவிஞ்சு நல்லா இந்த அரிசி நல்லா கரைகிற மாதிரி அவிஞ்சு வரணும். 5 நிமிஷமாக தான் அவிஞ்சிருக்கு. ஆனால் எண்ணெய் அவியணும். நல்லா இந்த அரிசி நல்லா அவிஞ்சு கரைஞ்சி வரணும். 10 நிமிஷம் தான் அவிஞ்சிருக்கு. எண்ணெய் அவியணும். இன்னொரு 10 நிமிஷம் இதை அவிய விடுவோம். ஸோ இது கம்ப்ளீட் 20 மினிட்ஸ் ஆகிட்டுது. நல்லா இந்த அரிசி அவிஞ்சிட்டுது. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க, உப்பு காணுமாண்டு. ஸோ இப்போ இதில் நான் ஒரு வடி வச்சிருக்கிறேன். இந்த வடிக்குள்ள இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்கிற இந்த உப்பு கஞ்சியை விட்டு இதில் வடிக்கணும். ஸோ இந்த வடியில் நல்லா வடிச்செடுக்கணும். இந்த வடித்து போட்டு இந்த தண்ணியை தான் குடிக்க கொடுக்கறது. ஸோ இது கொஞ்சம் சத்தை கொடுக்கும். இப்போ வருத்தமாக இருந்தால், விழுங்க கொள்ளை எல்லாம் இருந்தேன்னு சொன்னால் இது ஒரு சத்தை கொடுக்கறது தான் இந்த உப்பு கஞ்சி. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது சோமில்லாம் உங்களுக்கு சாப்பிட இல்லாது, வாய் கச்சலாக இருக்குது, ஒன்றுமே செய்யலாது, ஆனால் சத்து உடம்புக்கு தேவைன்னு சொன்னால் இப்படியான கஞ்சியை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இப்படி செய்து கொடுப்பாங்க. அகலம் திக்காக இருந்தேன்னு சொன்னால் இதை கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு கலந்துட்டு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த உப்பு கஞ்சி. இதெல்லாம் செய்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த காலத்தில் சாப்பிடாம தொண்டை நோ எல்லாத்துக்கும் சத்து இல்லாமல் எதுவுமே சாப்பிட இல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கு அந்த காலத்தில் இப்படி ஒரு கஞ்சியை காய்ச்சி இந்த தண்ணியை கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. ஸோ அவளுக்கு கொஞ்சம் தென்பாக இருக்கு. ஸோ இந்த உப்பு கஞ்சி செய்து முடிஞ்சுது.